நீதி கேட்பதற்காக பொதுவெளியில் பேசத் துவங்கினேன். இப்பொழுது என் மீது விளக்கம் கேட்டு 2 கடிதங்களை தலைவர் வைகோ அவர்கள் அனுப்பியிருக்கிறார். ஒரே நாளில் 17ஆம் தேதி, கடந்த மாதம் 17/8/2025 விளக்கம் கேட்டு ஒரு கடிதமும், இடைக்காலமாக நீக்கியும் ஒரு கடிதத்தை விதி 35 கீழ் விளக்கமும், 35 பிரிவு 6 கீழ் என்னை இடைநீக்கமும் செய்து உத்தரவை, கடிதத்தை தலைவர் வைகோ அவர்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறார். தீர்ப்பை எழுதிவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை தலைவர் வைகோ நடத்தி கொண்டிருக்கிறார் தன் மகனுக்காக என்பது இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது. அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் சித்தமாகவே இருக்கிறோம். ஏறக்குறைய 7 பக்க கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். கடிதம் கிடைத்த அன்றே நான் ஊடகத்தின் மூலமாக தலைவர் வைகோ அவர்கள் சொன்னது, நேரத்தை சொல்லுங்கள், நாளை குறியுங்கள், நானே நேரடியாக வருகிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் 20ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில், திருவான்மியூர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில், தினா யுத்தமா நடக்குது, நேரடியாக வரன்றதுக்கு, நேரையும் நாளத்தையும் குறின்றதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறோம், அந்த கடிதத்தை அனுப்பினா போதுன்ற அளவுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனவே ஒரு நீண்ட நெடிய கடிதம், இதற்கு நாங்கள் விளக்கம் தருவதற்கு கூடுதலாக நேர அவகாசம் கேட்கலான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்காக வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் அல்லது சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவர்களிடம் காலம் நீடிப்பு என்பது ஒருபோதும் இருக்காது. எனவே அவர்கள் தந்திருக்கின்ற அந்த 15 நாட்களுக்குள்ளாக எங்களுடைய விளக்கத்தை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறோம்.